இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இயேசு என்ன நினைச்சி நான் உம்மை நினைக்கலையே, தேடி வந்தீர் நான் பார்க்கலையே. இயேசு என்ன நினைச்சி நான் உம்மை நினைக்கலையே, தேடி வந்தீர் நான் பார்க்கலையே. ஓ என் இயேசுவே, சாரிசனம் கைவிட்டாங்க, சொந்த பந்தம் விலகினாங்க. சாரிசனம் கைவிட்டாங்க, சொந்த பந்தம் விலகினாங்க. நீர் என்னை கைவிடவில்லை, என்னை விட்டு விலகவில்லை. நீர் என்னை கைவிடவில்லை, என்னை விட்டு விலகவில்லை. ஓ நான் உம்மை நினைக்கலையே, தேடி வந்தீர் நான் பார்க்கலையே. இயேசு என்ன நினைச்சி நான் உம்மை நினைக்கலையே, தேடி வந்தீர் நான் பார்க்கலையே. ஒன்றுக்கும் உதவாத என்னை நீர் தெரிந்து கொண்டீர். ஒன்றுக்கும் உதவாத என்னை நீர் தெரிந்து கொண்டீர். ராஜ்யம் கட்டப்பட கையில் என்னை எடுத்தீர். ராஜ்யம் கட்டப்பட கையில் என்னை எடுத்தீரே. ஓ நான் உம்மை நினைக்கலையே, தேடி வந்தீர் நான் பார்க்கலையே. இயேசு என்ன நினைச்சி நான் உம்மை நினைக்கலையே, தேடி வந்தீர் நான் பார்க்கலையே. கம்பீரமாய் அறுக்க வைத்தீர். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க வைத்தீர். தனிமையில் நின்ற போது ஓடி வந்து சேர்த்து கொண்டீர். தனிமையில் நின்ற போது ஓடி வந்து சேர்த்து கொண்டீர். ஓ ஆண்டவரே,
சென்னையிலேருந்து சத்யா என்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரே நெஞ்சு வலி, காற்றில் ப்ராப்ளம், கால் வலி, நடக்க முடியாது, ஒருத்தர் துணை இல்லாமல் நடக்க முடியாது. ஆகவே அவங்க ஜாய் டிவியை வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 7:30 மணிக்கு பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு கீழே கொடுக்கப்பட்ட நம்பரில் ஃபோன் பண்ணாங்களாம். எலிசபெத் அம்மா எனக்கு ஜெபம் பண்ணாங்க, கத்தர் இப்போ நான் எழுந்து யார் துணை இல்லாமல் நல்லா நடக்கிறேன், இப்போ நெஞ்சு வலியே இல்லை அப்படின்னு எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சதாக்காலம் மகிமை உண்டாவதாக. இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஜாய் டிவியில் ஒளிபரப்பப்படுகிறது. தொடர்ந்து நீங்கள் அதை பாருங்கள், குடும்பமாக பாருங்கள். கர்த்தர் நிச்சயம் நீங்கள் பார்க்கும்போதே ஒரு அற்புதம் உங்களுக்கு நிச்சயம் என்ன செய்யும், நடக்கும். அதே போல் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இரவு 8 மணிக்கு நம்ம ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஆராதனை ஜெபம் போடுகிறோம். அதை நீங்கள் பார்க்க மறவாதிருங்கள். உங்களுக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு அதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆயிரக்கணக்கான பேர் அதை பார்க்குறாங்கன்னு நான் அதில் பார்த்தேன். ஆகவே அந்த பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் தேவைகள் எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் சந்திப்பாராக. எப்படிப்பட்ட வியாதியும் மறைவதாக. அதை பார்க்குறவங்களாம் மறுரூபமாவார்களாக, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவார்களாக, மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். சத்தியத்தை அறியும் போது தான் சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும். நாம் அறிந்த சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்க முடியும். சத்தியாவி நமக்குள்ளே வரும்போது நாம் சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தப்படுவோம். அல்லேலூயா. இயேசுவே வழி சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் தொடர்ந்து நல்லா இனிமேல் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, அதிகமாக வேதத்தை வாசியுங்கள், அதிகமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஒரு நேரம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. சில பேர் நேரமே போலேங்கிறாங்க. எப்படி தான் அவங்களுக்கு நேரம் போகலேன்னு வாய் திறந்து விசுவாசி சொல்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நமக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது நாங்களாம் சொல்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா வேறு இடத்துல 1000 நாள் இருப்பதை பார்க்கிலும் தேவ சன்னிதானத்தில் தேவ சமூகத்தில் ஒரு நாள் இருப்பது அது மிகுந்த பாக்கியம் நமக்கு. அல்லேலூயா. நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் விட்டு விடுவார். அவரை தேடினாத்தான் கண்டடைவோம், தேடாமல் கண்டடைய முடியாது. கர்த்தரை தேடுவோர்க்குத்தான் ஒரு குறையும் வராது. ஒரு சகோதரி ஃபோன் அடித்து சொன்னாங்க, அம்மா நான் 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி பார்த்துட்டேம்மா, நான் கேட்ட காரியம் என்ன நடக்கலை அப்படின்னாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். 40 நாள் முடிஞ்ச உடனே அந்த காரியம் நடக்கலைன்னு சொல்கிறீங்க. ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் நேற்று கழிந்த சாமம் போல இருக்குதான் 1000 வருஷம். ஆனால் நமக்கு ஒரு நாளே 1000 வருஷம் மாதிரி நமக்கு தோணலாம். ஆனால் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுவதே இல்லை. அவருடைய சித்தப்படி நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக செய்வார். நாம் நல்லா இருப்பது தேவ சித்தம். ஏன் நான் கிடைக்கலன்னா ஏதோ ஒரு வகையில் நாம் ஆண்டவருக்கு பிடிக்காமல் ஏதாவது செய்யலாம். நமக்கு நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் பேசுகிற தெய்வன். நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம் பேசுகிறவர். அவர் கல்லோ மரமோ கிடையாது, பதில் தருகிறவர். சங்கீதக்காரன் அதுதான் 62:5 சங்கீதம் சொல்கிறாரு, ஜெபத்தை கேட்பவரே. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அதனால தான் அவருக்கு அந்த பேரை, எத்தனையோ நாமங்கள் இருந்த பொழுதும் ஆண்டவருக்கு சங்கீதக்காரன் அந்த ஒரு பேரை வைக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் கர்த்தரை இனிமேல் அதிகமாக தேடக்கூடிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம். ஜெபத்தில் ஒரு விழிப்பு தேவை. ஏனோ தானோன்னு ஜெபமெல்லாம் விட்டுறணும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நம்ம கேட்குறது தப்பு இல்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட சொல்லியிருக்கிறாரு. லாஸ்ட்டில் நம்ம இடராமல் இருக்க வேண்டுமானால், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நான் கேட்டவைகளை நீ தந்திரலும், உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுதுன்னு ஜெபம் பண்ணுங்க. அப்போ நம்ம இடர மாட்டோம். சரி அது கிடைக்கலன்னா ஆண்டவருடைய சித்தம் இல்லை, ஆண்டவருக்கு நன்றி. அதுலேயும் பெரிய மேன்மை வச்சிருப்பார் ஆண்டவர். ஏன் கொடுக்கலைன்னு அவருக்கு தெரியும். நம்ம கேட்குறதெல்லாம் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு மரணம் இருக்கு. நம்ம சிந்தனை, நம்ம வழி, நம்முடைய காரியங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும். உங்கள் சித்தப்படி நடத்துங்கன்னு சொன்னோம்னா நம்ம பிரிச்சுவல்ல நல்லா இன்னும் வளரலாம். சரியா? இப்போ ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. பரிசுத்த ஆவியானவரே, இதை பார்க்குற ஒவ்வொருவர் மேலையும் நீ மலையாக பணியாக இறங்குவீராக. ஒவ்வொரு உள்ளங்களும் நீதி உள்ளம் போல திறக்கப்படுவதாக. ஓரக அதிகாரபா சபலபரபோதிகபா ஓரபதிகபலபரபோ. ஒரு ஊன்றுகோலை வச்சுட்டு நடக்கிறீங்க, உங்களால் நடக்க முடியல. அல்லேலூயா. அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்குறார். அல்லேலூயா. கண்ணு சரியா ஆப்ரேஷன் பண்ணியும் உங்களுக்கு நல்லா அது தெரிய மாட்டேங்குது. அதாவது தெளிவான பார்வை இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பார்வை இருக்குது, ஆனால் தெளிவான பார்வை இல்லை. அல்லேலூயா. ரிகாதகரவ ரிக சபலபரவ. காண்கிற கண்களையும் கேட்கிற காதுகளையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்றபடி இப்போது அந்த கண்களுக்குள்ள தெய்வ வெளிச்சம் இறங்கி வரட்டும். கண்களை இயேசு தொடுவாராக. பரதேவி குருடனையே தொட்ட தேவன், பிறவியிலே குருடனாக இருந்தா அவனை தொட்டு பார்வை கொடுத்த தேவன், இடையில இந்த பார்வை குறை வந்ததை கர்த்தர் இப்போதை நீக்கி போடுவீராக. அல்லேலூயா. ரக அதிகாரவாசே. திருமண தடைகள், வயசு 30க்கு மேலே ஆச்சுன்னு திருமணம் ஆகலை, கண்ணீரோடு ஜோமணிக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ரகாதாக ராபா. எப்படியாவது இந்த கிறிஸ்துமஸுக்குள்ளேயாவது திருமணம் முடிஞ்சிடணும்னு அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அதை வாக்கிய பண்ணுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்வதற்கா நன்றி. ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள்லேயும் கூட செய்தியுடைய தலைப்பு கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:25 அங்கே போட்டிருக்கு, பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். பெருநெஞ்சன் முரட்டாட்டம் உள்ளவன், கடின இருதயம் உள்ளவன், வழக்கை என்ன செய்வானா தொடுத்துக்கிட்டே இருப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் சொத்து பிரச்சனை இருந்துச்சு. கோர்ட்டில் போட்டு இவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க, ஆனால் ஆர்டர் மட்டும் கையில் வரலை. கோர்ட்டில் தீர்ப்பு இவங்க பக்கம் ஜெயம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த எதிர்பார்ட்டி திரும்ப மேற்கோட்டுக்கு போய் அங்கே இவங்களும் போனாங்க. ஆனால் பணத்தை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் அதை அந்த வெற்றியை கிடைக்க விடாதபடி, தீர்ப்பானதை கையில் கிடைக்க விடாதபடி பணம் தான் என்ன செய்யுது குறுக்க வருது. வழக்கை கொலிக்கிட்டே இருக்கான். பழையபடி இன்னும் அவன் போடுறானே, வக்கீல் கூட வந்துருச்சுன்னு சொன்னாராம், அதுக்கான அமௌண்ட்டை கேட்டாராம், இவங்களுக்கு கொடுத்துட்டாங்களாம். ஆனால் அவன் திருப்பி இப்போ போட்டுட்டான், என்ன செய்ய அப்படிங்கிறாங்களாம். இதுதான். ஆனால் நமக்காக வழக்காடுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு, உங்கள் வழக்குகளை என்னிடத்துல கொண்டு வாருங்கள். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவிக்கிட்டே இருக்கிறானா, ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் இருக்கு. தாவீது, எரேமியா மற்றும் வேதத்தில் பார்த்த அத்தனை பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுறாங்க, கர்த்தரே நம்பிக்கைங்கிறாங்க. நம்ம மனுஷரே நம்புகிறோம், சூழ்நிலையும் நம்புகிறோம், உலகத்தில் உள்ள சடங்காச்சரியம் சம்பிரதாயம் இதெல்லாம் நம்புகிறோம், சாஸ்திரங்கள். ஆனால் ஆண்டவரை மட்டும் நம்ம நம்புகிறோமா? கர்த்தரை மட்டும் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இங்கே நம்ம நீதிமொழிகளில் சாலமோன் இப்படி எழுதுகிறாரு, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். சாலமோன் என்றால் சமாதானம் என்று அர்த்தமா. நீங்களும் நானும் ஆண்டவர் மேலேயே நம்பிக்கை வச்சு காத்திருக்கணும், உறுதியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம செழிக்க முடியும். முதலாவது நம்ம பிரிச்சுவலில் செழிப்பது அவசியமாக இருக்கிறது. இங்கே ஏசாயா 11 அதிகாரத்தில் நம்ம 1 முதல் வாசித்து பார்த்தால் அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இந்த ஏசாயா 11:1. அடுத்து 2வது வசனம் சொல்லுது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருக்கிறார். முதலாவது நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவி கொடுக்குற ஞானம், வேகம், புத்தி, அறிவு, கர்த்தருக்கு பயப்படுற பயம், இவைகள் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் நல்லாவே இந்த பூமியில் செழித்திருக்க முடியும். யோசேப்போடு கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார், அவன் காரி சித்தி பெற்றவனா விளங்கினான். ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தா, ஆபிரகாமை பார்த்து சிநேகிதனேன்னு ஆண்டவர் சொன்னார். நல்லா திறப்பில் நின்று மன்றாடுகிற ஒரு ஜெப வீரன் இல்லையா?
இங்கே நம்ம பார்க்குறோம், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசுக்குள்ள நம்ம வேரூன்றி நிற்கிறோமா? இம்மைக்காக ஆண்டவரை பின்பற்றுறோமா? அப்படியானால் நாம் பரிதவிக்கப்பட்ட ஜனங்களாய் மாறிவிடுவோம். கல்யாணத்துக்காக வந்தேன், ஆண்டவரை தேடி, கடனுக்காக வந்தேன், அதுக்காக வந்தேன், இதுக்காக வந்தேன், என் பிள்ளைகள் குடிக்கிறாங்க, மனம் திரும்புன்னு வந்தேன். நீங்கள் வந்தது தப்பு கிடையாது, ஆண்டவர் அதை மாற்ற விரும்புகிறார். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய பிள்ளைகள். ரோமர் 8:14 இப்படி சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். நம்ம ஆண்டவருக்குள்ள வேரூன்றி நிற்கணும். அந்த வேர்ல இருந்த ஒரு துளிர் வரும், நிலைச்சிருக்கணும். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் பார்க்குறோம், யோவானில் எழுதப்பட்டிருக்குது. அடுத்து நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனை நிலைத்திருந்தால் அவன் வேண்டிக் கொள்வது எதுவோ அது அவனுக்கு கிடைக்கும். இன்னும் உண்மை கிட்டி சேரணும் ஆண்டவரே. முதலாவது செழிப்பு ஸ்பிரிச்சுவல்ல தான். 9 வரங்கள் வேணும்னு கேளுங்க, 9 கனிகள் வேணும்னு கேளுங்க. கர்த்தருக்குன்னு நான் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ, நீ அழைத்த அழைப்பில் நான் உறுதியாக இருப்பேன் ஆண்டவரே. நம்ம பார்க்குற வேலை பரலோகம் வராது. ஆண்டவருக்கென்று நம்ம ஏதாவது வேலை பார்க்குறோமோ அதுதான் பரலோக ராஜ்யத்தில் விருத்தியாக இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது, ஜீவ புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனவன் வேலைப்பாடுக்கு தகுந்த பலனை தருவார். ஆவியினால் பிறப்பதெல்லாம் ஆவியாக இருக்கும், மாம்சத்தினால் பிறப்பதெல்லாம் மாம்சமாக தான் இருக்கும். ஆவி மாம்சத்துக்கும் மாம்ச ஆவிக்கு விரோதமாக ஒரு போராட்டம் இருக்கும். முதலாவது நம்ம ஆவிக்குரிய லைஃப்பில் ஒரு செழிப்பை பார்க்கணும். ஆண்டவரே, நான் என்னை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதம் வைங்க. தானியேல் ஆவிக்குரிய வாழ்வில் செழித்திருந்தான், ஆபிரகாம் செழித்திருந்தான், தாவீது செழித்திருந்தான், யோசேப்பு, யாக்கோபு, இவங்கெல்லாம் ஆவிக்குரிய லைஃப்பில் கர்த்தரை தேடுவதில், கர்த்தருக்குரியவைகளை நாடுகிறதுல நம்பர் 1 இருந்தாங்க. கர்த்தருக்கு பிரியமானது செய்யணும்னு ஏங்குனாங்க. ஒரு ஆவிக்குரிய மனுஷி தான் ஆண்டவருக்கு பிரியமானபடி நடக்க முடியும். மாம்சமான மனிதர்கள் ஆண்டவருக்கு பிரியமானபடி செய்யவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்வில் நம்ம செழிச்சோம்னா இம்மைக்குரிய காரியங்கள், வீடு வாசல் சொத்து இதெல்லாம் கர்த்தர் கேட்காமையே தருவார். இன்றைக்கி விளம்பரம் போடுறாங்க, 1 வாங்கினா 1 சேலை வாங்கினா இன்னொரு சேலை இலவசம்னு. அதெல்லாம் அந்த விலையை அதில் சேர்த்து வச்சுருவாங்க. அநேகர் அதுக்கு தெரியல. ஆனால் நம்ம ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதி தேடும்போது, மத்தேயு 6:33 படி தேடும்போது என்ன செய்வார்? ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நான் இன்றைக்கி செய்யணுமே ஆண்டவரே, உமக்கு பிரியமானதில் நான் பேசணுமே, உமக்கு பிரியமான வழியில் நான் நடக்கணுமே ஆண்டவரே, எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்க. உண்மை அறிகிற அறிவில் நான் இன்னும் வளரணுமே. பரிசுத்தரை அறிகிற அறிவு தானே மெய்யான அறிவு. ஆவிக்குரிய வாழ்வில் நான் செழிக்கணும். ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் இம்மையில் ஆண்டவரே, ஏன்னா நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கிடைக்குமா பார்க்குறோம். நீதிமொழிகள் 10:24 எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆவிக்குரிய வாழ்வில் செழிப்புக்கு நல்ல தேவ ஆவினால் நடத்தப்படுங்க. பரிசுத்த ஆவினால் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது நிச்சயம் உங்கள் மன வாஞ்சையெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். வீடத்தாரும், காரத்தாரும், கல்யாணம் முடிச்சுத்தாரும், வேலையைத்தாரும், அதைத்தார் இதைத்தாரம், அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நீங்கள் ஸ்பிரிச்சுவல்ல செழிக்கணும், மிகுந்த கனிகளை கொடுக்கணும். பொறுமை நமக்கு வேணும். யார் என்ன சொன்னாலும் ஒரு சகிக்கக்கூடிய ஒரு இருதயம் வேணும். பதிலடி கொடுக்குற இருதயம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி விசுவாசிகள் பதிலுக்கு பதில் அப்படி இப்படி பேசிடுறாங்க. அது தப்புன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆபிரகாம் நல்லா விட்டு கொடுக்குறவனாக இருந்தான் லோத்துக்கு. அதனால தான் பாருங்க, அவன் பெரிய ஜாதி ஆண்டவர் உயர்த்தினார். கடகமெல்லாம் தனியாக அவன் உயர்த்தப்பட காரணம் என்ன? விட்டு கொடுத்தான். இன்றைக்கி சொத்துக்கு சண்டை, கோர்ட்டு, அது இதுன்னு இத்தனை பேர் விசுவாசிகள் கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஏன்? ஸ்பிரிச்சுவல் லைனில் அவங்க டவுனாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு விட்டு கொடுத்தோம்னா கர்த்தர் நினைச்சதோட வேண்டி கொண்டதை விட அதிகமாக செய்வார். சரி, அடுத்தது 66 சங்கீதம் 12. தீயும் தண்ணீரையும் நான் கடந்து வந்தேன், என்னை செழிப்பான இடத்துல வந்து நிறுத்தினீர். ஒருவேளை பாடுகள், நெருக்கம் உங்களுக்கு இருக்கலாம், உபத்திரவம் பெருகிக்கிட்டே இருக்கலாம், உங்கள் மேலே இல்லாதவளாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். யாராவது உங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு செழிப்பான இடம் வச்சிருக்கிறார். தீயும் தண்ணீரும் ஆறுகளை கடந்து வரலாம். ஆறுகள் உங்கள் மேலே நிச்சயம் புரளாது. அக்கடி நடுவில் நீங்கள் நடந்தாலும் எரிஞ்சு போக மாட்டீங்க. அக்கடி போல ஒரு சோதனை
பிசாசு கொடுக்குற சோதனை அது. ஆனால் கர்த்தர் உங்களை யோபு எப்படி பிசாசு கொடுத்த சோதனையில் 2 மடங்கு செழிப்பை பெற்றுக்கொண்டான், அதுபோல் கர்த்தர் நம்ம செழிக்க வைக்க வல்லவராக இருக்கிறார். சோதனையை சகித்து கொள்ளுவோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இல்லாது பொல்லாது சொல்லும்போது மகிழ்ந்து களி கூறுவோம். அப்போது நமக்கு நல்ல ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். எல்லாரும் பார்க்கும்படி நம்மளை அவங்கள எல்லா காரியங்களையும் சகல காரியங்களையும் ஆபிரகாம் ஆசீர்வதித்து செழிக்க பண்ணி வச்சுருந்தார் ஆண்டவர். அப்படி நம்ம என்ன செய்வார், எல்லா பொருளாதார ரீதியிலையும் சரி, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திலையும் சரி, பிரிச்சுவல்லையும் சரி, அடுத்து நல்ல சரீரத்திலையும் சரி, நல்ல ஒரு செழிப்பு என்ன செய்வார், கட்டளையிடுவார். அடுத்து 72 சங்கீதம் 7 அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். ஏனெனில் 92 சங்கீதம் 12, 13 நீதிமான் எப்படி செழிப்பானா, பனையை போல செழிப்பான். ரட்சிக்கப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவங்க, விசுவாசிகள் தான் நீதிமான். ஆகவே நீதிமான ஆண்டவர் பயங்கரமாக செழிக்க பண்ணுவார். எத்தனை பேர் இன்னைக்கு தருத்திரமாக வந்தவங்களை இன்னைக்கு கோடீஸ்வரா வச்சிருக்கிறாரு. நிறைய சாட்சி சொல்லிக்கிட்டே போக முடியும். நாங்கள் நடத்துகிற ப்ரேயரில் ஒன்றுமே இல்லாமல் தான் வருவாங்க. இப்போ பார்த்தா வீடு வாச காரு அது இதுன்னு ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறாரு. ஏன்னா 2 கொரிந்தியர் 8:9 படியாக நம்மை ஐஸ்வர்யங்களாக மாற்றும்படி அவர் தருகிறானார். இதுதான் உண்மை. சரி, ஆகவே நீதிமான், நம்ம நீதிமானாக இருக்கும்போது பனையை போல செழிப்போம். அதே போல் 92 சங்கீதம் 13 அவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழிப்பார்கள். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்படணும். ஒவ்வொரு சபையாக போயிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான், அந்த சபை சரியில்லை, இந்த சபை சரியில்லை, குற்றம் செலுத்துவாங்க. சபை இயேசுவின் சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை. பரிசுத்த ஆவியானவர் கண்காணியாளராக இருக்கிறாரு. கர்த்தர் ஊழியர்களை வச்சிருக்காரு, காவக்காரங்களாக வச்சிருக்கிறாரு. அதுதான் உண்மை. ஆகவே ஒரே சபையில் இருக்கணும். அவங்க சரியில்லை, அந்த விசுவாசி சரியில்லை, பாஸ்டர் அந்த விசுவாசி என்னன்னு கேட்க மாட்டேன்ட்டாரு, அதனால நான் அந்த சர்ச்சைக்கு வரல, அப்படிலாம் இல்லை. உங்களுக்குள்ள பிரச்சனை தான் நீங்களே என்ன செய்யணும், ஒத்துக்கொத்து சமாதானம் ஆயிடணும். விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை வேணும். அவங்க பக்கம் பாஸ்டர் சேர்றாங்க, இவங்க பக்கம் சேராங்க, யார் பக்கமும் அவங்க சேர மாட்டாங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும். அதுதான் ஒரு ஊழியரை நினைக்கிற நினைவு. நம்ம தெரிஞ்சுக்கிடணும். நீங்கள் ஒன்றுமே கண்டிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் இல்லை. ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேன், எல்லார்ட்டையும் சில குறைவுகள் இருக்குது. பேசுகிறேன், நான் முற்றிலும் பரிசுத்தமாக இருந்தேன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன், பரலவும் போயிடுவேன். எல்லா இடத்துலையும் சில குற்றங்கள் குறைகள் இருக்கத்தான் செய்யுது. நல்லவன் யாருமே இல்லை, இயேசுவை தவிர நல்லவன் யாருமே இல்லை. ஆகவே ஒரு சபையில் தயவு செஞ்சு நிலைத்திருங்கள். கர்த்தரை முன் வச்சு ஓடுங்க. அவங்க சரியில்லை, இவங்க சரி குற்றச்சாட்டுவதை நிறுத்தி விடுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த குற்றம் சாட்டுவீங்களோ அந்த குற்றம் உங்களுக்கு வரும். நீங்கள் யாரை குற்றவாளின்னு தீர்க்கிறீங்களோ அந்த தீர்ப்பு உங்களுக்கு வரும். இந்த பைபிள் எச்சரிக்கிறது. நீங்கள் எந்த அளவு வளர்க்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு வரும். ஆலயத்தின் பிரகாரம் நீங்கள் செழிக்கணுமா, பொறுமையாக இருங்க. சபைக்கு போகிறீங்களா, நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. நல்லா அவங்களோட பாஸ்டர் கூட சேர்ந்து அந்த குடும்பத்தோடு சேர்ந்து ஒத்துழைங்க. ஆவிக்குரிய காரியங்களை நான் சொல்கிறேன், சரியா? ஆவிக்குரிய லைஃப்பில் நம்ம முன்னேற வேண்டும். சபையில் நிலைச்சிருந்தா ஆண்டவர் செழிக்க பண்ணுவார். அடுத்த குறிப்பு ஏசாயா 66:14 உங்கள் எலும்புகள் பசும்புல போல செழிக்குன்னு பார்க்குறோம். ஏசாயா 66:13-14 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் அவனை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவரது கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். பார்த்தீங்களா? ஆண்டவர் தேற்றுவார், ஆற்றுவார். நீங்கள் சபையில் நாட்டப்பட்டு இருக்கும்போது கனி கொடுப்பீங்க. அதே போல் ஆண்டவர் என்ன செய்வார், சரீரத்தில் நல்ல ஹெல்த்தை கட்டளையிடுவார். செழிக்கும். நல்ல பசுமை செழிப்பமாக இருப்பான். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். மல்கியா 4:2-3 அப்படி சொல்லுகிறது, வாசிக்கிறோம். நீதி சூரியன் உங்கள் மேலே உதிக்கும், செட்டங்கையில் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்க போகிறோம். சரீரத்தில் ஒரு வேளை பலவீனம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கலாம், அசுத்தாய் போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கலாம். கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டு உங்கள் மேலே இறங்குகிறார். உங்கள் சரீரம் செழிக்க போகிறது.
சரி, லாஸ்ட்டாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். எரேமியா 2:7 செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மைகளை சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். எரேமியா 2:7 எழுதப்பட்டிருக்குது. ஆண்டவர் பாலுந்தேன் ஓடுகிற கானான் தேசத்தை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின மறுரூபம் அடைந்தவங்களுக்கு நல்ல செழிப்பான வாழ்வை கொடுக்க விரும்புகிறார். தானியத்தினால் நிரப்ப விரும்புகிறாரு. சகல விதத்தில் ஆசீர்வாதம் வைக்க விரும்புகிறார். எந்த குறையும் வராது. நீங்கள் ஆண்டவரை மட்டுமே நோக்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். அதில் தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்குன்னு இருக்கு. அப்போ நம்ம நல்ல கனி கொடுப்போம் ஆண்டவர்களை நிலைச்சிருந்தா. அதே போல் நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதே இல்லை. நாம் கொடுக்கும்படி தான் ஆண்டவர் வைப்பார். நான் இந்த தெய்வனை கிட்டத்தட்ட 33-34 வருஷமாக பின்பற்றி வருகிறேன். ஒரு நாள் கூட பசியாக இருந்ததே கிடையாது. அது இல்லை இது இல்லைன்னு கிடையாது. உங்கள் உடுத்தவும் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை சீக்கிரத்தில் உங்களுக்கு சுகவாழ்வு துளிர்க்கப் போகிறது. உங்களை கர்த்தர் செழிப்பான நதியாக மாற்ற விரும்புகிறார். செழிப்பான நதி பரத்துலேருந்து இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளே இறங்க போகிறது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. தலையை தாழ்த்தி ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தரை நம்புறவனோ செழிப்பார். ரியா உதகரவோ சபலவரவோ திகபலவரவோ. உன் நம்பிக்கை வீண் போகாது மகளே. ஐயோ, நான் வறட்சியாக இருக்கிறேனே. அலையிலையா, சரீரத்துலேயும் சரீர சுகமும் சரியில்லை, ஃபைனான்ஸு எனக்கு போதுமானது இல்லை, நல்லா என்னால் ப்ரேயரும் பண்ண முடியலை, சர்ச்சைக்கு கூட சரியாக போக முடியலேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அலையிலோயா இருக்கா தகரவோ சபலவரவோ. தேவ ஆவியானவர் இப்போ உங்கள் இருதயத்துக்குள்ளே இறங்குறார். அப்படிப்பட்டவங்க உள்ளத்தில் இறங்குறார். நிறைவான ஆவியானவர் இறங்குறார். எல்லா குறைவுகளும் நீங்கி போயிறது இப்போதே. அலையலோயா ருதாலாராவா சபலாவரவா. நகைக்கடன் திருப்ப முடியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கர்த்தரை நம்புகிறீங்க. நிச்சயம் நீங்கள் செழிப்பீங்க. எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி கொள்ளுவீங்க. அந்த நகையை திருப்புவதற்கான ஒரு வாசலை கர்த்தர் அற்புத வாசலை திறக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு செய்வனை வச்சுட்டாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மந்திரம் வச்சுட்டாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த செய்வனை கட்டை உடைக்கிறார். அந்த மந்திர கட்டை உடைக்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதில்லை, யாக்கோவுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. கர்த்தரை நம்புகிற நீங்கள் செழிப்பீங்க என்று சொல்வதற்காக நன்றி. இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென் ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.